ஒருத்தன் அப்படி இருந்தா ஒருத்தன் இப்படி இருக்கணும். அதுக்காக தான் 2 பேரையும் இப்படி 2 விதமா நான் வளர்த்திருக்கேன். அடுத்த தடவை பணம் கொடுக்காம ஆர்டர் கிடைக்குங்கிற எண்ணம் கமால் அண்ணனுக்கு இருக்காது. மறுபடியும் பணம் பாக்கி வச்சா கார்த்தி சும்மா விட மாட்டாங்கிற பயமும் இருக்கும். அதே நேரம் தமிழோட உதவியும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து நம்ம கிட்ட பிசினஸ் வச்சுப்பாங்க. ஆக 2 பேரும் இதே மாதிரி இருந்துதான் பிசினஸ் நடத்தணும். புரிஞ்சுதா? மா உண்மையாவே நீங்க வேற லெவல்மா. சான்ஸே இல்ல. லவ் யூ மா. எங்க ஜோசியர் கிட்ட நல்ல நேரம் கேட்க சொல்லிருந்தேனே, கேட்டிங்களா? கேட்டனே. நீ சொன்ன நேரத்துக்கே கிளம்பலாம்னு சொல்லிட்டாரு. சரி. மா எங்கம்மா போறோம்? எல்லாம் நல்ல விஷயமா தான்டா. அதான் நம்ம மது படிச்சு முடிச்சாச்சு. ஆசைப்பட்டபடி அவளுக்கு வேலையும் கிடைச்சாச்சு. பேருக்கு ஒரு 6 மாசம் வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். அதுக்கு தான் நாளைக்கு பேச போறோம். சூப்பர்னா, கங்க்ராட்ஸ். சின்னதுல இருந்தே இவனுக்கு அவதான்னு பேசி முடிவு பண்ணியாச்சு. இவனுக்கு லேட் பண்ணா அடுத்து உங்க 2 பேருக்கும் லேட் ஆயிடும். சட்டு புட்டுன்னு நிச்சயத்தை முடிச்சிட்டோம்னா அடுத்தது உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். மா நான் ஒன்னு சொல்லவா? ஏனா இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேண்டாமா? இல்ல, ஒரு நிமிஷம் இரு. அம்மா மாமாவத்தையும் வீட்டுக்கு வந்தாங்கல்ல? ஸ்வீட் கொடுக்க வந்தாங்க. அப்ப நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியலமா. நீங்க கல்யாண விஷயத்தை எடுத்தப்ப மாமா முகம் அப்படியே மாறி போச்சு. அத்தையோட முகமும் என்னமோ மாறி போச்சு. ஆனா எனக்கு என்னமோ அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல அவ்வளவு ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, அவங்க முகம் மாறிதான் இருக்கும். அது நியாயம் தானே? என்னமா சொல்றீங்க? அண்ணன் சொன்னதை நீ கேட்கலையா? தங்கச்சி சீர் கொடுத்து அண்ணன் வாழ்ந்தான்னு ஒரு நிலை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம்னு போய் நின்னா பயப்பட மாட்டாங்களா? நாம பெரிய இடம், நமக்கு தகுந்த மாதிரி செலவழிக்க அவங்களால முடியாதுன்னு நினைக்கலாம் இல்லையா? அதெல்லாம் பேசிக்கலாம்ப்பா. பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க, எல்லா செலவையும் பண்ணி நாங்களே கல்யாணத்தை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போறேன். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னமா சொல்ற நீ? பெரியவங்க இருக்கோம்ல, நீங்க யாரும் இத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரியா? ஏய், இது புடி. நோ நோ நோ. அசிஸ்டன்ட் மாப்ள நான் தட்டு தூக்குறதா? அது ஒண்ணும் இல்லம்மா, தம்பிக்கு சோம்பல் அதிகமாயிடுச்சு. நாளைக்கு நல்ல ஒரு வல்லார ஜூஸ் போட்டு கொடுத்தேன்னு வையி, சோம்பல்லாம் சரியா போயிடும். நோ மம்மி, நீங்க சொல்றது நான் கேக்குறேன். ஜூஸ் மட்டும் வேணாம். கிவ் மீ தி தட்டு. புடி. குடுமா புடிங்க. என்னங்க நெக்லஸ் எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் பையில தான் இருக்கு, புடவையும் இதுல தான் இருக்கு. என்னம்மா இப்பவே நிச்சயதார்த்தமா? புடவை நெக்லஸ் எல்லாம் எதுக்கு? உட்கார்ந்து பேசி பூ வைக்க தான் போறோம். ஆனாலும் ஏன் மருமகளுக்கு நான் செய்ய வேண்டாமா? நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ அவ உடம்பெல்லாம் நகையா போட்டு அசத்திடலாம். இப்போதைக்கு சிம்பிளா ஒரு 6 சவரனுக்கு நெக்லஸ், அழகான பட்டு புடவை, அவ்வளவுதான். என்னங்க நல்ல நேரம் வந்துருச்சுல? அது வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுமா. போலாமா? வாங்க வாங்க. ஏமா மது, ஒரு கல்யாண பொண்ணுன்னா கொஞ்சம் வெக்கத்தோட ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு வர்றவங்களை கதவுழே எட்டி பார்க்கணும்னு எத்தனை சினிமால படிச்சு சொல்லிருக்காங்க. இப்படி டொட்டோடின்னு வந்து நின்னா எப்படிமா? டேய் சும்மா இருடா. இவன் என்ன வேற வீட்டு பொண்ணா? வாமா தங்கச்சி. வாங்க மாணிக்கா. வாப்பா தமிழ். வா வா வாங்க வா. வாங்க. போங்க உள்ள போங்க. வா தமிழ். வா. வாங்க மாமா. வாங்க. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாமா மது, வேலை கிடைச்சது அண்ணன் கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்க. எங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணலையா உனக்கு? ஆமாடி மது, போய் பொறுப்பா காஃபி எடுத்து வந்து கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி ஓரமா அடுக்க கொடுக்குமா உட்காரு. கமான். காஃபி வேணா கேளுங்க தரேன். மத்ததெல்லாம் ஆகிற வேலை கிடையாது.
வலுக்கட்டாயமா பேசலாம் எனக்கு தெரியாது. ஆனா இது கல்யாண விஷயம், பேச வேண்டியதை பேசிதானே ஆகணும். சொல்லுங்க. ஆமா மாணிக்கம், ஏற்கனவே எல்லாம் ஒத்துக்கிட்டது தானே. மது படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, படிச்சிருச்சு. வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு, வேலையும் கிடைச்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தமிழ் கல்யாணத்தை தள்ளி போட முடியும்? அதுக்கப்புறம் இவன் ஒருத்தர் இருக்கானே. நடுவில் நான் இருக்கேன், மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான். மாணிக்கம், இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் அடுத்தடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு நல்ல நாளா இருந்துச்சுன்னு அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு உடனே வந்துட்டோம். இன்னைக்கு என் மருமகளுக்கு பூ வச்சிருவோம். நிச்சயதார்த்தம் உங்களுக்கு எப்ப வசதிப்படுதோ சொல்லுங்க, அப்ப வச்சுக்கலாம். இல்ல கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல் நாள் நிச்சயதார்த்தம், மறுநாள் கல்யாணம்னு சொன்னாலும் சரிதான். என்னண்ணே இதுக்கு போய் இவ்ளோ யோசனை பண்றீங்க? என்ன ஆச்சு? இல்லத்த, அவர் பேச முடியாது, நானே பேசுறேன். நீ என்னம்மா பேசணும்? இது கல்யாண விஷயம், பெரியவங்க தான் பேசணும். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. கல்யாண விஷயத்துல சின்னவங்க பேசக்கூடாதுதான். ஆனா இது என்னோட கல்யாண விஷயம், இதுல என்னோட சம்மதம் முக்கியம் அத்தை. அதனால நானே பேசுறேன். எனக்கு தமிழ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, சம்மதம் இல்ல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. மது, இது கல்யாணம், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதுல விளையாடாதம்மா. இல்லத்த, ஐ எம் சீரியஸ். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? இது என்ன இன்னைக்கு நேரத்துக்கு பேசி முடிச்ச விஷயமா? நீ பெரிய மனுஷியாகி உனக்கு பச்சை ஓலையில குடிசை போட்ட அன்னைக்கே பேசி முடிச்ச விஷயம் தானம்மா இது. உனக்கு அவன், அவனுக்கு நீன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு தானே இருந்தோம். அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாமா, அது அறியாத வயசு. அப்ப ஊருன்னா என்ன, உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் படிச்சிருக்கேன், எம்டெக் முடிச்சு நல்ல வேலையில இருக்கேன். இப்பதான் உலகத்தை என் கண்ணால பார்க்க முடியுது. நல்லது கெட்டதெல்லாம் புரியுது. நீ படிச்சிருக்கிய படிப்பு, அந்த படிப்பை யார் தந்தது? பிஏ படிச்சா போதும்னு உங்க அப்பா சொன்னப்ப கூட உன்னை இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சது யாரு? எங்க அண்ணன் தானே. கார்த்தி மாமா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். என்னோட படிப்பும் அறிவும் மாமா தந்ததுதான். அவ்வளோ ஏன், இப்ப நான் கட்டிருக்கிற சேலை, இந்த ஆக்சசரிஸ் முதற்கொண்டு மாமா எனக்கு வாங்கி கொடுத்ததுதான். நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவரை பிடிக்க வேண்டாமா? பிடிக்காமையா நீ இவ்வளவு நாளா அண்ணன் கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருந்த? வீடியோ கால் என்ன, தினமும் நைட்டு போன் என்ன, ஷாப்பிங் என்ன, அப்பெல்லாம் உனக்கு இது சொல்ல தோணல. இப்ப வேலை கிடைச்சதும் இது சொல்ல தோணுதா? நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல ராகினி. சொல்ல போனா மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். வெளியில போய் படிச்சு 4 பேரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. எங்க 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கு, ஆனா படிப்பு அது முக்கியமான பொருத்தம் இல்லையா? உன்னை மட்டும் தமிழ் படிக்க வச்சிருக்காட்டி அந்த படிப்பை உனக்கு இல்ல மது, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, அதுதான் நான் ஒத்துக்கிட்டேனே. நாளைக்கே நான் எம்என்சி கம்பெனில டீம் லீடர். யுஎஸ்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? நான் எம்டெக் முடிச்சிருக்கேன், இவர் வெறும் 10th தான் பாஸ்ன்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்காதா?
அதனாலதான் நான்- போது நிறுத்து. என் பையன் ஒண்ணும் படிப்பு வராம படிப்பை நிறுத்தல. அவன் செஞ்சது ரொம்ப பெரிய தியாகம். அவன் அப்பாவால சமாளிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக மனசார படிப்பை விட்டுட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக ஓடினான். படிச்சிருந்தா அவன் எம்டெக் என்ன, அதுக்கும் மேலேயே படிச்சிருப்பான். அவனை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? யார் சொல்லி கொடுத்தது? எங்க அண்ணன் எதுக்காக உன்னை படிக்க வச்சாரு? உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம், நாளுக்கு நாள் நீ தான் அவரை கட்டிக்க போறேன்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பாரு. அத்தனையும் ஒரே செகண்ட்ல அடிச்சு நொறுக்கிறதுக்கு எப்படி உன்னால முடியுது? மாமா தான் எல்லாம் செஞ்சாரு, நான் இல்லைன்னு சொல்லலையே. சொல்ல போனா எனக்கு மாமா கடவுள் மாதிரி. என் மனசுல தினமும் அவரை நினைச்சு கும்பிட்டுட்டு தான் நான் வேலையை ஆரம்பிப்பேன். கடவுளை கும்பிடலாம், கட்டிக்கல முடியாது. அத புரிஞ்சுக்கோ. வண்டர்ஃபுல். எல்லாம் எங்க அண்ணன் செஞ்ச தப்பு. உன்னை படிக்க வச்சுட்டாரு. படிச்ச அறிவு பெருகும். இன்னும் விசாலமா அவர் உலகத்தை பார்க்கலாம் நினைச்சார் பாரு. அதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஐயோ கார்த்தி மாமா, நான் பிராக்டிக்கலா பேசுறேன், நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு கேள்வி கேக்குறேன். ராகினி MBBS படிச்சிட்டு இருக்கா. 2 வருஷத்துல அவ டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டுக்கு படிச்சு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு ஒரு 10th முடிச்ச மாப்பிள்ளைய நீங்க மனசார கட்டி வைப்பீங்களா? சொல்லுங்க. பெருசா கேள்வி கேட்டு மடக்கிட்டதா நினைக்காதம்மா. ஒருவேளை நாங்க நிலத்தர மாதிரி வசதி இல்லாம போய் உங்க அப்பா எங்க ராகினியை படிக்க வச்சிருந்தா கூட நாங்க வாக்கு தவற மாட்டோமா. SSLC 8ஆம் கிளாஸே பாஸ் ஆகாம இருந்தா கூட எங்க பொண்ண மனசார சந்தோஷமா கட்டி வைப்போம். அதை புரிஞ்சுக்க. அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. என்னண்ண, என்ன ஆச்சு? என்ன மாணிக்கம், இது என்ன இன்னைக்கு நேத்திக்கா பேசிட்டு இருக்கோம்? வருஷ கணக்கால பேசிட்டு இருக்கோம். தனக்கு இல்லாத படிப்பு தனக்கு வரப்போற அளவுக்காவது இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே என் பையன் அவளை அக்கறை எடுத்து படிக்க வச்சான். அவன் வாங்கி கொடுக்கறப்பெல்லாம் தெரியாத வித்தியாசம் கை நிறைய சம்பளம் வருதுன்னு உடனே தெரியுதா? என் பொண்ணு சொல்ற மாதிரி இது நன்றி கட்டதானே இல்லையா? மாமா, இதுக்கு நன்றி கிட்டத்தனோன்னு பேர் வச்சீங்கன்னா தப்பு இல்லதான். ஆரம்பத்துல எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல. காலேஜுக்கு போய் 4 பேரோட பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உலகம் புரியுது, படிப்போட உயர்வு தெரியுது. சின்ன வயசுல பேசி முடிவு பண்ணிட்டு பின்னாடி கட்டி வைக்கிற இந்த அத்தை பொண்ணு மாமா பையன் கல்ச்சர் எல்லாம் இப்ப அவுட்டேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்ப செல்லாது. நல்லா பேசுற மது. எங்க அண்ணன் உன்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சதுக்கு பதிலாக லா படிக்க வச்சிருக்கலாம். அதுலயும் எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு. வெரி நைஸ். அவர் பண்ணது தப்பு. ஆனா நீங்க பண்றது இருக்கே, அது பச்சை துரோகம். ஐயோ மாமா, இது என்னோட வாழ்க்கை, அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் தான் படிக்க வச்சாரு, ஆனா படிப்பு தானே. அதை தூக்கி போட்டுட்டு அவர் கூட ஃபேக்டரியில உட்கார்ந்து என்னால கிரீஸ் தடவிட்டு இருக்க முடியாதுல்ல. அவரும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட வர முடியாது. இந்த டிஃபரன்ஸை எப்படி சரி செய்ய முடியும் சொல்லுங்க? எங்க அண்ணனுக்கு பச்சை துரோகத்தை பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போடுறா பாருங்க. இவளுக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறவன் கூட பரவாயில்ல, பாக்கெட் தான் இருப்பான், ஆனா கழுத்த இருக்க மாட்டான். வார்த்தையை விடாதீங்க, அது தப்பு. நான் மாமா கிட்ட இருந்து எதையும் கொள்ளையடிக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. என்னைக்கு இவரை நான் கட்டிக்க போறதுலன்னு முடிவு பண்ணணும், அன்னையில இருந்து இவர்கிட்ட இருந்து வாங்கின எல்லா பணத்துக்கும் பொருளுக்கும் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். நீங்களே செக் பண்ணிக்கங்க. ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்களே சொல்லுங்க. மது, இத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நான் மாமா கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிச்ச மாதிரி பேசுனீங்களே, என் பக்க நியாயத்தை நான் செய்ய வேண்டாமா? இதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கூட்டி பாத்துக்கோங்க. அவ்வளவு பணத்தையும் ஒரே வருஷத்துல நான் அடைச்சிடுறேன். வேணும்னா வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். போதுமா?
எங்க கிட்டலாம் அது சொல்லணும் உனக்கு ஏன் தோணல? அப்பவே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அது அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க வேண்டான்னு சொல்லிட்டான்? அண்ணன் பணம் தரத நிறுத்துவானன்ற பயம் தானே உனக்கு? அதாவது வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு அது நீ வெளியே சொல்லாம நடிச்சிருக்க. இதுக்கு பேர் என்ன மது? சொல்லு. அதுக்கெல்லாம் போதும், நிறுத்துறீ. என்ன உன் படிப்பை காரணமா காட்டி சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? ஆசாசியா அத்தனையும் செஞ்சவன இன்னைக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திருக்க. படிப்பு ஒண்ணு தவிர அவன்கிட்ட வேற என்ன குறை கண்ட நீ? அதுதான் பெரிய குறை. அதை எப்படி சரி பண்ணுவீங்க? அந்த குறை இருக்க கூடாதுன்னு தானே உன்னை படிக்க வச்சான். அவரோட பார்வையில அது நியாயமா இருக்கலாம், என்னோட பார்வையில அது தப்பு மாமா. படிச்சவங்களை கட்டிக்கிறது தான் நியாயம். உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அவரை மாதிரியே 10th +2 படிச்ச பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. நான் இவ்ளோ படிப்பையும் விட்டுட்டு அவர் கூட போய் அடிமை மாதிரி நிக்க முடியுமா? பிராக்டிக்கலா யோசிங்க மாமா. நீ அதை பிராக்டிக்கல் சொல்ற, ஆனா நாங்க அதை நம்பிக்கை துரோகம்னு சொல்றோம். அதான் வித்தியாசம். சாதாரண நம்பிக்கை துரோகம் இல்லைங்க, அத்தனையும் புடுங்கிக்கிட்டு கழுத்து இருக்கிற நம்பிக்கை துரோகம். போதும், நிறுத்துங்க. என்னத்தை பெருசா பண்ணிட்டோன்னு மாரடிச்சிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில முன்ன பின்ன தெரியாத டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறாங்க. உடனே அவங்க கிட்ட போய் அடிமையா நிக்க முடியுமா? என்னவோ பெருசா பண்ணிட்டாங்களா? அவதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால. ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாம நீங்க செஞ்சதெல்லாம் அவ திருப்பி கொடுத்துருவா. உங்க கணக்கை இதோட முடிச்சுக்கோங்க. யாருக்கு வேணும் இவகிட்ட இருந்து வர பணம்? நாங்க தெளிவாயிட்டோம். இனி எங்க உதவி வேண்டான்னு தூக்கி போட முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க பணத்தை எங்க வீட்டு காக்கா கூட மதிக்காது. அது உங்க இஷ்டம் அத்தை. ஜஸ்ட் மாமாவை என் பக்கத்துல நிறுத்தி பாருங்க. என்ன பர்சனாலிட்டி அவரு? என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவருக்கு? ஒன்னும் கிடையாது. பாக்குற யாராவது இவரை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லுவாங்களா? கம்பெனிக்கு போனாலும் அங்க போய் கிரீஸ் டப்பாவை கையில எடுத்துக்கிட்டு வேலைக்காரனா தானே இருக்காரு. இவர் கூட நான் வாழ முடியுமா? கணக்கு தூக்கி குப்பையில் போடு. ஆசையோட இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச என் பையனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டல்ல. இப்போ இந்த இடத்துல சொல்றேன்டி, நீ என்ன பெரிய இவ? உன்னை விட படிச்ச பொண்ணா, உன்னை விட நல்ல குடும்பத்து பொண்ணா, உன்னை விட புத்திசாலி பொண்ணா என் பையனுக்கு கட்டி வச்சு காட்டுறேன்டி. அப்ப உங்க மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் வேடிக்கை பார்க்க தான் போறேன். சவால் விட்டு சொல்றேன்டி, என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கொண்டு வரேன்னு பாரு. கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி சி. சரஸ்வதிக்கு இன்று பாராட்டு விழா. மிஸ் சரஸ்வதி,
மேடைக்கு வாங்க. இத்தகைய பெருமை மிக்க மகளை பெற்றெடுத்தவர் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்ற உயர் திரு சொக்கலிங்கம் அவர்கள். தங்கள் கையால் விருது கோப்பையை தம் மகளுக்கு வழங்குவார்.